நேற்றைய தினம் நியூஸ் தமிழ் 24x7 அது சார்பாக அந்த தொலைக்காட்சியின் சார்பாக சிவகங்கையில் நடந்த ஒரு விவாத மேடையில ஒரு திமுக கும்பல் பெரிய அளவுல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியோட இடும்பவனம் கார்த்தி மற்றும் சிலர், அதுபோக அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின தொகுப்பாளர் ராஜேஷ் மீதும் மிக கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. நம்ம எவ்வளவு மாற்று கருத்து இருந்தாலும் சரி, நிறைய மாற்று கருத்துகள் இருக்கு. மாற்று கருத்து என்ன வருதான் அடிச்சிருக்கிறாங்க, வாங்குங்கிற அடி வாங்கு, உங்களுக்கு வேணும்டா. அதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரனுக்குலாம் இது ஒரு நல்ல பாடம். என்ன உண்மையிலே சொல்றேன், இந்த கேமரா முன்னாடி உட்காந்துட்டு நான் ஒரு ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கண்டனம் தெரிவிக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறது? இதே மாதிரி தான் கரூர்ல விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறதுனால அங்க ஒரு கலகம் ஏற்பட்டுச்சு. இதே திமுக குண்டர்கள் பெரிய அளவுல தாக்குதல் நடத்தினாங்கன்னு அந்த 40 ரூபாய் இறந்ததுக்கு பிறகு நாங்க கத்தாத கத்து இல்லை, தமிழக வெற்றி கழகத்தின போராட்டம் கிடையாது. அந்த நேரத்திலாம் இந்த இடும்பவனம் கார்த்தியும் நாம் தமிழர் கட்சி நீங்க படுத்தின பாடு எங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு மோசமான பரப்புரை நீங்க மேற்கொண்டீங்க. இன்னைக்கு அடுத்து கத்துறீங்க, பிளிறீங்க, உங்களுக்கு வேணும்டா. எனக்குலாம் இது பெரிய சந்தோஷம். நேற்று அடிக்கும் போது நான் சந்தோஷமா இருந்தேன், ஓப்பனா வெளிப்படையா சொல்றேன். இதே மாதிரி தாக்குதல் அன்னைக்கு நடத்தப்பட்டது. இதே இடும்பவனம் கார்த்தி அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நிறைய பேர் ட்வீட்டு போட்டாங்க, போஸ்ட் போட்டாங்க, இதில் வந்து சதி இருக்குங்க, இதில் சதி இருக்குங்க. அப்போ இந்த இடும்பவனம் கார்த்தி என்ன பண்ணாருன்னா அப்படியே டேக் பண்ணிட்டு போலீஸுக்கு டேக் பண்ணி இங்கே பாருங்க, இவர் எதோ சொல்றாரு, இவர் விசாரிங்க, சிபிஐக்கு டேக் பண்ணிட்டு இவர் என்ன சொல்றாரு விசாரிங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதற்கு பிறகு தோன்றின எல்லா மேடைகள்லையுமே சரி, இதே இடும்பவனம் கார்த்தியா இருக்கட்டும், சாட்ட துரைமுருகனா இருக்கட்டும், ஆடா பாவிகளா அவங்க பேசின பேச்சு இருக்குல்ல, திமுகவுக்கு சும்படிச்சாங்க. அதனாலதான் அவர் ஆனந்தஜித் சொன்னாரு, எதுக்கு டீயை விட கப்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்போன்னு நியூஸ் 7 நினைக்கிறேன், அதில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது திமுக பேச்சாளரை நிப்பாட்டிட்டு இவர் பேசுகிறாரு இடும்பவனம் கார்த்தி. திமுக வந்து இந்த ஆளும் அரசு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்ததுங்க, இது வந்து முழுக்க முழுக்க விஜய் மேலே தவறுங்க. இதே சிவகங்கையுடைய திமுக துணை செயலாளராக இருக்கக்கூடிய இதை சேரமான் வந்து அந்த அஜித்குமார்கிற ஒருத்தர் வந்து அடித்து கொண்டாங்க தெரியுமா ஸ்டேஷனில். அப்போ அதில் வந்து பஞ்சாயத்து பேசின ஆள் தான் இந்த சேரமான். அதுக்கு பிறகு அவருக்கு வந்து கோர்ட்டே அவர் மேலே நீங்கள் கேஸ் போடணும்னு சொல்லி அது ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அவ்வளோ மோசமான குறிப்பு தான், அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். நேற்றுக்கு இவ்வளோ பெரிய அடக்குமுறை சேரை விட்டு அடிக்கிறாங்க, அதை அடிக்கிறாங்க. இடும்பவனம் கார்த்தி ஒன்று சொல்கிறார், சூர்யா அப்படின்ற ஒரு மதுபான கடையை வச்சு தான் நடத்துகிறாங்க, அவர் தான் நடத்திருக்கிறார், அவர் தான் பேசிட்டு இருக்கிறவர் தெரியும். சொன்ன உடனே இவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு விட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த நெறியாளரை விட்டு அடிச்சாங்க. திமுக அப்படிதான், அவங்க பிறவியிலேருந்து ஊராட்சி செயலாளர்லேருந்து மேல் மட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் இதே புத்தி இருக்கும், ரவுடி புத்தி இருக்கும், அவன் அப்படிதான் பண்ணுவான். அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாம தான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிளில் வந்து மாட்டிட்டு 41 உயிரில் இறந்துட்டு நிற்கிறோம்ல. அந்த பிளான் இல்லை, இவங்க இவ்வளோ மோசமானவன்னு தெரியாம தான் இன்னைக்கு பிஜேபி அன்னைக்கு மாட்டிக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையுமே திமுகவை விட்டு கொடுக்காம சொல்ல போனால் சாட்டை துறைமுறை ஹேட்ஸ்அப்புங்க, நம்ம முதலமைச்சருக்கு ஹேட்ஸ்அப்புங்க அப்படின்னு சொன்னார். யாரு? நம்ம சாட்டை துரைமுருகன். இப்போ சொல்லுங்க ஹேட்ஸ்அப், உங்க ஆளு சூப்பர் ஹேட்ஸ்அப், ஸ்டாலின் சார் ஹேட்ஸ்அப், உங்க ஆளு மொரட்டடி அடிச்சுக்கிறது அப்படின்னு பேசுங்க. இடும்பவனம் கார்த்தி ஓனா ஒண்ணுக்கு போற மாதிரி நின்றுகிட்டு இப்படி பேசுவீங்களே, இப்ப பேச வேண்டியதானே? அவ்வளவு முட்டு கொடுத்தீங்க திமுகவுக்கு. செந்தில் பாலாஜியை வந்து சிபிஐ அழைத்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க உட்காந்து நாம் தமிழ் கட்சி. எவ்வளவு கேவலமான விஷயம் இதெல்லாம். அப்ப இதெல்லாம் நாங்க தமிழக வெற்றிக்கிறது எப்படி பார்க்க முடியும்? இன்னைக்கு எல்லா பசங்களும் இன்னைக்கு உட்காந்து தமிழக வெற்றிக்கிறது எல்லாருமே உட்காந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, இவ்வளவு மோசமா நடந்திருக்கு, இவ்வளவு மோசமா நடந்திருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எங்க ஆளுங்க தரத்துல என்னைக்குமே தாழ்ந்த மாட்டாங்க. எங்களுடைய கருத்துமா தான் திமுக நேற்று செய்தது அட்டூழியம். தமிழக வரலாற்றிலேயே ஒரு நெறியாளரை அடித்து ரத்தம் ஓட பேச்செல்லாம் அடிச்சு நடந்தது இதுதான் முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு பாக்குறேன். மிக கண்டனம். இடும்பவனம் கார்த்தி மேல இன்னைக்கு இப்படி ஒரு வயலன்ஸ் ஏற்படுத்திருக்கிறாங்க, அங்க உள்ள நிறைய பேரை அடிச்சிருக்காங்க. கண்டிக்கத்தக்கதுதான். ஆனா பார்க்க சந்தோஷமா இருக்கு, நீ பேசின பேச்சுக்கு இதெல்லாம் உனக்கு வேணும்டா அப்படின்னு. எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது, அந்த செப்டம்பர் 27 அந்த இரவு நடந்ததுக்கு பிறகு அடுத்து இன்னைக்கு வரைக்குமே சரி அதை வச்சு அரசியல் பண்ண அவங்க போட்டு ட்வீட்டெல்லாம் இருக்குல்ல, உக்ரத்தின் உச்சம், கொடூரத்தின் உச்சம். இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க திமுக விடுங்க, அவங்க இதுல டைரக்டா லிங்கா இருக்காங்க, அவங்க அடிப்பாங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் இதுக்கு என்ன சம்மதம்? சரி, நீங்க ஒரு சென்டர் மீடியமா இருக்கிறீங்க, நீங்கள் வந்து டிவி கேபிளும் இல்லை, டிஎம்கேலும் இல்லை, சரி நடந்தது தவறுங்க, 2 பேர் மேலேயும் தவறு இருக்குங்க. ஒரு புரிதல் கொண்ட ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? 2 பேர் மேலேயும் தவறு இருக்குங்க. அவங்க கிரௌட் மேனேஜர் ஒழுங்காக பண்ணல, இதில் அரசு மேலே குற்றம் இருக்கிறது, இது போக செந்தில் பாலாஜி மேலே குற்றம் சாட்டுறாங்க, அதை விசாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? வெக்கமே இல்லாமல் முட்டு கொடுத்து உட்காந்துருக்கிறீங்க. யாருக்கு? திமுகவுக்கு. இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க களத்தில் முன்னாடி இறங்கி கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எங்கேயும் பெப்சி மிரண்டா வாங்கி குடிக்க சொல்லி அவங்கள்ட்ட வாங்கி குடிங்கப்பா பெப்சி மிரண்டாவை. நீங்களாம் வந்து சோதாந்தீங்களா, பீஸா பர்கர் திண்டு தான் வாடிக்கலாம்னு தெரியல. இவ்வளவு மோசமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு.
கரூர்ல அப்படிங்கிற பட்சத்தை அதை வச்சு பின அரசியல் பண்ணணும் உங்க புத்தியில இருந்துச்சு இல்ல, அந்த புத்திக்கு இன்னைக்கு திமுக அவனுக்கு பதில் கொடுத்துருக்கான். அவனுக்கு கண்டனங்களை தெரிவிச்சதை தவிர நடந்த சம்பவத்தை அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துக்கிறான். இதுக்கு பிறகு இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு பிறகு இனமான கருத்து ட்விட்டு போட்டுருக்காங்க. யாருக்கு? ஸ்டாலினுக்கு. இது வரைக்கும் ஸ்டாலின்ங்கிற பேரே அவங்க இப்போ வாயில பெருசாக ஒன்று வராது. மொத்தமாக திமுகன்னு பேசி முடிச்சிருவாங்க. இந்த மீடியா சொல்லுவாங்க இல்லை, எம்எல்ஏ திமுக எம்எல்ஏன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க இல்லை, அதே மாதிரி இந்த சாட்டை துரைமுருகனும் சரி இவங்களும் சரி நேற்று நைட் என்ன குதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெக்கம் கட்டவங்க. உங்களுக்கு நல்ல பாடம் புகட்டப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகுனாலும் திமுக யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு புரியாதா? திமுக இன்னைக்கு காசு வாங்கிட்டாலும் வந்து ஊத்துறீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்திலிருந்து தமிழக வெற்றி கழகம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் அது உயிர்ப்பட இருந்தாலும் சரி, அது மனதில் ஏற்பட்ட காயம் இருக்கிறது இல்லை, அதை ஏற்படுத்தியது திமுக தான். அதில் செந்தில் பாலாஜிக்கு முக்கிய பங்கு இருக்கிறதுன்னு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நம்புகிறோம். அது சிபிஐ பார்த்துக்கோம். ஆனால் அந்த காயம் ஆற விடாமல் அதில் கல்லெறிஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லை இந்த நாம் தமிழர் கட்சி. இதை வச்சு எங்களை நீங்கள் காலி பண்ணிடலாம், இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் விஜயை வந்து நீங்கள் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாங்க. சீமானை வந்து நேராக சொல்லிட்டாப்புல. அப்போ அந்த இன்சிடென்ட் நடந்தவொன்னே அவர் எங்கோ ஒரு மீட்டிங்கில் இருந்தாப்புல, இது வந்து தம்பியும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாளா, எல்லாமே சரியாயிடும், நம்ம அந்த களத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டாப்புல. யாரு? சீமான். சரி தம்பி, நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சுக்கணும். இதை வச்சு இன்று வரையிலும் மிக மோசமான அரசியல் செய்து இருந்த இந்த நாம் தமிழர் கட்சிக்கு திமுக இன்னைக்கு சரியான பாடத்தை போட்டிருக்காங்க. திமுகனா யாரு? திமுக காரணம் சாதாரணவளாடா, போட்டு பொழப்பாங்கடா அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க. அதற்கு பிறகு இந்த நியூஸ் தமிழ் 24x7 தன்னுடைய அந்த நெறியாளரை ராஜேஷை தாக்கியிருக்காங்க. ஏற்கனவே 2023 நினைக்கிறேன் இதே ராஜேஷை திமுக ஈரோட்டில் வச்சு அடிச்சாங்க. ஈரோடு கிழக்கில் இன்று காலை பண விநியோகம் நடப்பதாக வந்த புகாரை அடுத்து செய்தி சேகரிக்க சென்ற தலைமை செய்தியாளர் ராஜேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் கருப்பையா மீது அரசியல் கட்சியினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அது குறித்து அடிச்சு அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு நெறியாளருக்கு ரத்தம் கொட்ட போகும்போது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிற மாதிரியான பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மிக கொடூரமாக நடந்திருக்குது. ஹலோ இதுலயும் எனக்கு பெரிய வருத்தம்லாம் கிடையாது. போட்டு பொழத்து விடுங்க, போடுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த திமுக தான் நீங்க சொம்படிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, இந்த திமுக தானே நீங்க வந்து காவடி தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, பொழக்க தான் செய்வான். போட்டு இதே நியூஸ் 24x7 இந்த பத்திரிகையாளரை கொண்ட வச்சு ஊமை குத்தி விட்டு நலுங்கு விட்டு அனுப்பி விட்டுக்கிறான் ஒரு பழனியாண்டின்ற ஒரு எம்எல்ஏ கரூர்ல. அந்த எம்எல்ஏவை திமுக எம்எல்ஏன்னு போட வக்கில்ல உங்களுக்கு. எம்எல்ஏ பழனியாண்டி சுயேட்சை எம்எல்ஏ இருந்தாலும் இல்ல இன்னைக்கு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 நாள் காணாம ஒரு இளைஞரோட பணம் அங்க கடந்திருக்கு. பழனியாண்டியோடைய கல்குவாரியில் ஒரு பிணம் கண்டெடுக்கப்பட்டது. திமுக எம்எல்ஏன்னு போட்டா உங்களுக்கு என்னடா ஆகுது? நீங்க உங்க நிறுவனத்துல வேலை செய்யற ஒரு ஆளுக்கு நீதி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியலையே. இவங்க தான் இந்த யாரு இந்த சங்கீதா மேட்ரு இஷ்யூ வந்துகிட்டு இருக்கும்போது இந்த சேவியரா நெல்சனா உட்காந்துக்கிட்டு அப்படின்னா நம்ம வந்து சங்கீதாவுக்கு நியாயம் பெற்று தர வேண்டிய இல்லையா? சங்கீதாவுக்கு நியாயம் பெற்று கொடுக்க நீங்க யாராவது கோர்ட்டுக்கு போயிருக்குது, அதுக்கு அவங்க நியாயம் பெற்று கொடுக்க போறாங்க. இவங்க உட்காந்து டிவி சேனல்ல உட்காந்து யார் இந்த நியூஸ் 24x7 இவங்க நியாயம் பெற்று கொடுக்க போறாங்களாம். இந்த அச்சு அனுப்பி விட்டுருக்காங்களா, மண்டே வாட்சி விட்டு அனுப்பியிருக்காங்களே, நலுங்கு வச்சு அனுப்பி விட்டுருக்காங்களே, அதுக்கு நியாயம் கேளுங்கப்பா. அது ஒரு கண்டன அறிக்கை. அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் உள்ள சென்னை பிரஸ் கிளப்ல இருந்து இப்போதான் முதல்ல திமுகவின் நட்டூழியன்னு இன்னைக்கு தான் போட்டிருக்கிறாங்க. ஒரு கட்சின்னு தான் போடுவாங்க. ஒரு கட்சியினர் சார்ந்த இந்த பிரச்சனை இல்லை அப்படி ஏற்கனவே அடிச்சு அனுப்பிட்டு போயிடலாம். இன்னைக்கு தான் முதல்ல அவங்க ரோசம் பொத்துட்டு வந்திருக்கு. அதுக்கு பிறகு இன்னொருத்தவங்க எப்படி தான் போட்டிருக்காங்க, தமிழகத்தில் உள்ள ஒரு கட்சியின் ஒரு நபர் வந்து அராஜகத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு. மீடியாலாம் கொத்தடிமை மீடியா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கு டாடி மீடியாவா மாறிட்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா தன்னுடைய சேனல்ல வேலை செய்யற ஒரு ஆளுக்கு நீதி நியாயம் பெற்றுக் கொடுக்க முடியாத இந்த சேனல் வேற யாருக்கு நீதி நியாயம் பெற்றுக் கொடுக்க போகிறது? அந்த சேனல்ல நம்புற அளவுக்கு இல்லை. அன்னைக்கு விஜய் வந்து அட்லியோட ஒய்ஃபோட வளகாப்புக்கு போறாரு. இவங்க உடனே ஜனநாயகன் படம் ஷூட்டிங்க்கு போயிருக்கிறாரா விஜய் அவர்கள் அப்படின்னு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் தெரிஞ்சு போச்சு அவர் எங்க போயிருக்கிறாருன்னு. அப்ப இந்த மீடியாவெல்லாம் நம்ப முடியுமா? அதாவது அரை மணி நேரத்தில் புட்டு உடைய போகுது. ஏன்னா ஜனநாயகன் படம் எடுத்து சென்சாருக்கு போய் மறுபடியும் பிரச்சனை ஆகி மறுபடியும் சென்சார் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டான், இன்னும் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கல. அதுக்கு பிறகு அவனுக்கு ஷூட்டிங் போவானா? கொஞ்சமாவது புத்தி இருக்கா? நீங்க எல்லாம் மீடியா இந்த உழப்பு பிழைக்கிறதுக்கு கிட்ட சாகலான்னு சொல்லலாம். அது சொன்னா தப்பாயிடும். இதெல்லாம் சொன்ன ஊர் உலகம் வாயால சிரிக்காது.
பெட்டக்ஸால சிரிக்கும் இந்த கதையெல்லாம் கேட்டா. இவ்வளவு அளவுக்கு மோசமாக இருக்கிற இந்த மீடியாவுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி பிண அரசியலில் ஊறி போய் வெக்கம் கட்டு திரிகிற இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் சேரமானவர் பேரு நல்ல பாடம் புகட்டு இருக்கிறார். திமுகனா யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் பட்ட அனுபவிச்சுட்டோம், அவங்களை எப்படி டீல் பண்ணலான்ட்டு எங்களுடைய முறைப்படி நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர்கள் ஏற்படுத்திய வழி சாதாரண வழி கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நடந்தது, நேற்றுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நடந்தது, இனி தமிழக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நடக்க போகிறது இதுதான். திமுகங்கிற ஒரு ஆளை, திமுகங்கிற ஒரு கட்சியை நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா வீட்டுக்கு வீடு அடியாட்கள் அனுப்புவாங்க. வீட்டில் உள்ள பெண்கள்லாம் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில உண்டாக்கும். ஒரு பெண் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு தனியா போயிட்டு வரதுக்கு பயமா இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களாம் 5 மணிக்கு முன்னாடி 4 மணிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருங்கப்பான்னு நம்ம 1980, 70 காலகட்டங்களில் இருந்த அந்த காலகட்டங்களில் நம்ம மக்கள்லாம் பயந்துகிட்டு இருந்த மாதிரி பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் தான் எங்கள் மைக்கு நீட்டாலும் நிறைய பேர் சொல்கிறாங்களே, நாங்கள் திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவோம், நாங்கள் அதிமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் ஓட்டு போடுங்க. ஒருவேளை ஓட்டு போட்டு திமுக மறுபடி வந்தால் இந்த தமிழ்நாடு சுடுகாடாவதை யாராலும் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும். எந்த பெண்களுக்கும் சூழ்நிலை இல்லாத ஒரு பாதுகாப்பு ஏற்படும். இன்னைக்கு சூழ்நிலை இல்லாத பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும். அவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயம் நடந்துகிட்டு இருக்குல்ல. இதுக்கு பிறகு அடுத்த 5 ஆண்டு காலம் இதை விட ரொம்ப கொடுமையாக நடக்க போகுது. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் இதே மாதிரி குண்டர்களை ஏவி விடுவார்கள். அதான் லோக்கல்ல இருந்து ஊராட்சி செயலாளர் இருக்கிறாங்க இல்ல, அவங்க டாப் லெவலில் உள்ளவங்களுக்கு இதே புத்தி தாயா இருக்கும். அவங்களுக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள்லாம் பதுவசா கையை கட்டிட்டு இப்படியே பேசுவாப்புல. ஆளு உள்ள போயிட்டாப்புல ஆள் வேற லெவலில் மாறிடுவாப்புல. அதனால சொல்கிறேன், இந்த 2026 இந்த திமுகவுக்கு கடைசி தேர்தலாக இருக்கணும். இந்த திமுகங்கிற கட்சி கடைசியாக இங்கே இருந்துச்சு அப்படிங்கிற வரலாறை இன்னையோட முடிச்சிருவோம். உங்கள் கையில் தான் இருக்கு.